ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு தாபா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சைஸ் அளவுக்கு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்தளவுக்கு ஃபைனாக சாப்பிங் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போயிடுச்சு. இதில் 2 தக்காளியை வந்து நான் பேஸ்ட் அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ நமக்கு அந்த மசாலில் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அதே போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மசால் பொடி எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிருச்சு. அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு இந்த சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. கொஞ்சம் கல் மாதிரி இருந்தால் தான் நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கணும். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு இந்த மசாலா இது எல்லாமே கிரேவியில் நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ கிரேவி நமக்கு நல்லா கெட்டியாகிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான கிரேவி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, அப்புறம் நான், பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே நல்லா ஷைடிச்சாக வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திக்காக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி ரெடியாக இருக்கணும். அந்த உருளைக்கிழங்குலாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும். நமக்கு ரொம்ப குழஞ்சிட வேணாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு 1-2 நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு கிரேவி அருமையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோம்னா நம்ம தாபா ஸ்டைலில் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அப்படி உங்ககிட்ட கசூரி மெத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
நமக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு செய்யலாம். அதே போல் பட்டர் நான்கெலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். தோசாவுக்கு நல்ல ஒரு செம சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோஸை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கவிதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.